ஹலோ மக்களே, வெற்றி துளசி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரெங்கம்மாள் பாட்டியோட நினைவு திரும்புது. மகேஷை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. எப்படியாவது மகேஷ் பற்றின உண்மை எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்லணும்னு நம்ம ரெங்கம்மாள் பாட்டி அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகேஷும் நீங்கள் எதுவும் சத்தம் போடாதுங்கன்னு சொன்னாலும் ரெங்கம்மாள் பாட்டி கூப்பிடவும் அங்கே இருந்த அஞ்சலி, லக்ஷ்மி எல்லாருமே வராங்க. அதுக்கு முன்னாடி ரெங்கம்மாள் பாட்டி அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த மகேஷும் இனி இந்த ரெங்கம்மாள் பாட்டியை சும்மா விட்டா சரி வராது, எப்படியாவது இவங்களை போட்டு தொலைன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஒரு தலையணை வச்சு ஒரு வேலை செய்ய போகிறாங்க. இதெல்லாம் சுற்றி இருந்து லக்ஷ்மி, அஞ்சலி அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஃபேஸை மூடி வச்சிருக்க மகேஷை சரியாக அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனெல்லாம் செமையாகவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரெங்கம்மாள் பாட்டிக்கும் நினைவு திரும்புது. அப்படியே கீழே இறங்கி வரும்போது மகேஷை பார்த்துடுறாங்க. மகேஷை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நீ இன்னுமா இங்கே இருந்துட்டு இருக்க? நீ ஒரு கொலைகார பாவியாச்சே, உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக என்னோட குடும்பத்துக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெங்கம்மாள் பாட்டி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகேஷும் நீங்கள் எதுவுமே சத்தம் போடாதுங்க பாட்டி, நானும் அஞ்சலியும் சந்தோஷமாக குடும்பமாக இருந்துட்டு இருக்கோம், இந்த சமயத்தில் இப்படிலாம் செய்யாதுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரெங்கம்மாள் பாட்டி அதை கேட்குற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இதை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்லுவேன்னு அஞ்சலி, லக்ஷ்மின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சவுண்டை கேட்டவுடனே அஞ்சலி அப்படியே ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்கிறாங்க. மகேஷும் நீங்கள் எதுவுமே சொல்லாதுங்கன்னு பாட்டிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி எல்லாரும் வந்துடுறாங்க. முருகனும் அந்த இடத்துல வரவும் லக்ஷ்மிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. நம்ம அத்தைக்கு நினைவு திரும்பிட்டு போகலன்னு சொல்லிட்டு அத்தைன்னு சொல்லவும் அவங்களும் மகேஷை பார்த்து இந்த மகேஷ்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரெங்கம்மாள் பாட்டி அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. மகேஷுக்கு இப்போதான் நிம்மதியாச்சு. நல்ல வேளை இந்த பாட்டி எந்த உண்மையும் சொல்லலை, விட்டா நம்மளை பற்றின எல்லா உண்மையும் சொல்லியிருக்க பார்த்தாங்க, அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் நம்ம மாட்டியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாட்டு மதியை பார்க்கும்போது என்ன இவா எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தா, அவளோட பாட்டி மாதிரியே பதறி போய் வராளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகப்படுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு கொஞ்ச நேரத்தில் வெள்ளை கொட்டு போட்டவங்களும் அவங்கள செக்அப் பண்ணவும் அவங்கள சொல்லிடுறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க கான்ஷியஸ் ஆயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மிக்கு இது கேட்டோன்னா கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. எப்படி இருந்தாலும் நல்லபடியாக அத்தை கொஞ்ச நாளில் சீக்கிரம் சரி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியே அவங்கள்ட்ட நாங்கள் இவங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு கேட்கவும் அவங்களும் இல்லை, இங்கேயே இருங்க, இங்கே இருந்த பிறகு தான் இத்தனை கான்ஷியஸ் வந்திருக்கு இவங்களுக்கு, அதனால கொஞ்ச நாள் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க சரியாயிடுவாங்க, ஏதோ ஒரு நினைவு இவங்களுக்கு வந்துட்டே இருக்கு போல, அதனால தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லவும் சரி யாரை ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னு கேட்கவும் நினைவு தெரிஞ்ச உடனே இவங்கள தான் பார்த்தாங்கன்னு மகேஷை காட்டுறாங்க. ஏதோ அவங்கள பார்த்து ரொம்பவே பதட்டம் ஆகிட்டாங்க போல, ஏதோ பயப்பட்டுட்டாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கோட்டு போட்டு அவங்க சொன்ன உடனே நம்ம லக்ஷ்மியும் கொஞ்சம் குழம்பி போயிடுறாங்க. எதுக்கு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மகேஷும் பாட்டிக்கு என் மேலே ரொம்பவே பாசம், அதனால தான் இப்படி சொல்லியிருப்பாங்க, அதான் கொஞ்சம் பதட்டம் இருப்பாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அஞ்சலிக்கு. ஆனால் எல்லாமே தெரிஞ்சிடுது. மகேஷ் கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறாங்க, இந்த ரங்கம்மாள் பாட்டியை சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளிடணும், இவங்கள மட்டும் இப்படி நிம்மதியாக விட்டால் அதுக்கடுத்து கடைசியில் நமக்கு தான் அது ஆப்பாக முடிஞ்சிடும், எல்லார்கிட்டையும் நம்மளை பற்றின உண்மையை சொன்னாங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம கெட்டின கோட்டை எல்லாமே அழிஞ்சிடும், எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளிடணும்னு அந்த மகேஷும் நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு அஞ்சலியை பார்த்த உடனே மகேஷும் என்ன நீ ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிட்ட போல, எதுக்கு இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க, ஏதோ உன்னோட பாட்டிக்கே நினைவு திரும்பின மாதிரியே இவ்வளோ ஃபாஸ்ட்டாட்டு ஓடியெல்லாம் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட மதியம் யோ என்னையா பேசுகிற நீ தானே என்னை நடிக்க கூட்டிகிட்டு வந்த, சரியா நடிக்கலைன்னா அதுக்கடுத்து சரியா நடிக்கலைன்னு சொல்கிற, இப்போ என்னடானா ஓவர் ஆக்டுன்னு சொல்கிற, இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், பேசாமல் நான் போயிட வேண்டியதாங்கிற மாதிரி நம்ம மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே மகிழ்ச்சும் சரி நான் எதுவுமே சொல்லலை, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இங்கே இரு, நீ இருந்தால் தான் நல்லபடியாக எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்துகிறாங்க. மதியம் சரி நம்மக்கிட்ட சரியாக இவன் வாங்கிட்டான், கூடிய சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே லக்ஷ்மியும் நம்ம அஞ்சலிக்கிட்ட வந்து இனிமே நான் இங்கே இருக்கலம்மா, உங்களுக்கு தான் பாரமாக இருக்கும், அதனால் இங்கே இருக்கலை, நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அஞ்சலியும் எதுக்குமா நீங்கள் இப்போ போய் வீட்டுக்கு போகிறீங்க, இங்கே நாங்கள் தனியாக 2 பேர் தானே இருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே இருங்கன்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மியும் இல்லைம்மா, வீட்டுக்கு போனால் தான் எல்லா வேலையும் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் பாட்டியை மட்டும் வேணும்னா நீ கவனிச்சிக்கன்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலியும் நம்ம லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி இல்லைம்மா எனக்கு வேறு இந்த மாதிரி இருக்குல்ல, அதனால் நீங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லவும் லக்ஷ்மி, முருகன் எல்லாருமே அங்கே இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மகேஷும் இவா என்ன எதுக்கு இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா, இப்படியே பேசிகிட்டு இருந்தா இது அஞ்சலி இல்லைன்னு இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு ஓரமாக பார்த்துட்டே இருக்காங்க.
நம்ம லக்ஷ்மியும் அந்த இடத்துலயே இருக்கிறதுக்காண்டி சம்மதிச்சுட்டாங்க. அஞ்சலிக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. கொஞ்ச நேரத்துல மகேஷும் அஞ்சலி கிட்ட வந்து, "இப்படி எதுக்கு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க? தேவையில்லாம அவங்கள்ட்ட எல்லாம் வாய் விடாத. அதுக்கப்புறமா உன்னை பத்தின உண்மை எல்லாமே தெரிய வந்துற போது. நீ அஞ்சலி இல்ல மதிதான்னு தெரிஞ்சுனா அப்புறம் எல்லாமே சொதப்பிடும்னு சொல்லவும், நம்ம மதியும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்குயா என் பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க? இப்படிலாம் செய்யாத. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா நான் நடிக்கவே மாட்டேன்னு மதி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள எப்பவுமே ஒரு கோடு இருக்கணும். ஏதோ உன்னோட ஒய்ஃப் மாதிரி உரிமையா என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் மதியாங்கம் அதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேசவும், மகேஷும் சரி சரி நீ எதுவும் சொல்லாத. கொஞ்ச நாளைக்கு நீ நடிக்கிறதுக்கு நான் பணமும் தரையில, அதனால அமைதியா இருன்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. இந்த மகேஷ் சரியா வெளுத்து வாங்கணும். கொஞ்ச நாள்ல உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. மகேஷும் எப்படியாவது இந்த ரங்கம்மாள் பாட்டியை போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா ஒரு பிளானை போடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலிக்கு மகேஷோட பத்தின எல்லா உண்மையுமே தெரியும்ல. அதனால கண்டிப்பா ரங்கம்மாள் பாட்டியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி அந்த இடத்துல அலர்ட்டாவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அஞ்சலி நம்ம துளசி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நம்ம பாட்டிக்கு கொஞ்சம் நினைவு வந்துச்சு. ஏதோ மகேஷ் பத்தின உண்மையெல்லாம் சொல்லதுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லவும் துளசியை நம்ம அஞ்சலி கிட்ட ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. மகேஷும் எல்லாரையும் பார்த்துட்டு இதான் கரெக்டான டைமு, எல்லாரும் தூங்கியாச்சு. இந்த டைமில் பாட்டி ஏதாவது பண்ணால் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷனில் அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு முகத்தை எல்லாம் மறைச்சி நம்ம மகேஷ் வராங்க. மகேஷ் அப்படியே பாட்டியை பார்த்தோன்னே, பாட்டி நீ சும்மா தானே இருந்த, இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி பண்ணிட்டியே, இப்படி பண்ணனால தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி நானும் நிம்மதியாக தானே இருந்தோம், எதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் குழப்பிவிட பார்க்குற? உன்னை இப்படி பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் நீ மட்டும் நினைவு திரும்பினேன்னா அதுக்கப்புறம் என்னை பார்த்தின எல்லா உண்மையும் இந்த குடும்பத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் தலையணை வச்சு ஒரு செயலை செய்ய போகிறாங்க. நம்ம பாட்டிக்கு பக்கத்தில் போகும்போது கரெக்டாக அங்கே இருட்டாட்டிருக்கு. மகேஷோட முகம் எல்லாமே ஒரு துணினால் மறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்தா அஞ்சலி, லக்ஷ்மி, முருகன் எல்லாருமே அப்படியே வராங்க. வந்து சரியா மகேஷை மடக்கி பிடிக்கிறாங்க. இது யாரா இருக்கும், எதுக்கு பாட்டியை இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு முருகன் அவங்க காலை பிடிக்கிறாங்க. அஞ்சலி முகத்தை காட்டுறதுக்காண்டி அந்த முகத்தில் உள்ள துணியை இழுக்கிறதுக்கு போகிறாங்க. இப்படி லக்ஷ்மி, முருகன் ஒய்ஃபு, அஞ்சலி எல்லாரும் செம அதிரடியாட்டு மகேஷை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்களே சொல்லலாம். ஒரு வழியாக அஞ்சலி எப்படி இருந்தாலும் இவனோட முகத்தை பார்க்கணும், அதே சமயத்தில் நம்ம குடும்பத்துக்கு மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிரடியாட்டு அஞ்சலி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்படியே மகேஷோட முகத்தில் இருக்க துணியை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடும் போது ஒரு வழியாக மகேஷ் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். பாட்டியும் உயிரும் காப்பாற்றப்படுதுன்னே சொல்லலாம்.